நம்ம இந்த இஸ்லாமிய ஷரியத்திற்கு எதிராக இனி வரக்கூடிய எந்த சட்டத்தையும் நம்ம அமல்படுத்த விடக்கூடாது. எந்த சட்டமா இருக்கட்டும். இப்ப வக்ஃப் சட்டத்துல நின்று இருக்காங்கல்ல, வக்ஃப் சட்டத்துல நின்று இருக்காங்கல்ல, தொடர்படியாக நமக்கு எதிராக சட்டங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஒரே உறுதியா இருக்கணும், ஒரே உறுதியா இருங்க. எனக்கு நீ வாபஸ் வாங்குற வரையும் நான் இப்ப நிக்கணும். நம்ம இன்னைக்கு நீ வாபஸ் வாங்கணும். எனக்கு இந்த சட்டம் எனக்கு உண்டானது, நான் தான் இதில் முடிவு செய்ய வேண்டும். இதில் நீ வாபஸ் வாங்குறது நிக்கணும். பலஸ்தீன மக்கள் எத்தனை ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக வேண்டி? பைத்துல் மக்தஸிற்காக வேண்டி, அந்த மண் அவர்களுக்கு சொந்தம் என்பதை காட்டுவதற்காக வேண்டி. எத்தனை ஆண்டுகள் பிள்ளைகள் இழந்தார்கள், வீட்டை இழந்தார்கள், கணவனை இழந்தார்கள், மனைவி இழந்தார்கள். எல்லாம் இழந்தும் நாங்கள் இந்த மண்ணை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று இருந்தார்கள். அதே சூழலில் நாமும் இருக்க வேண்டும். அவர்களை முன்மாதிரியாக எடுத்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நம் இந்த மண்ணிற்காக வேண்டி தியாகங்கள் நிறைய இருக்கின்றன. எனக்கு இந்த ஷரியத்து தான், எனக்கு இந்த ஷரியத்து தான். இந்த ஷரியத்தில் யாரையும் கை வைக்க அனுமதிக்க கூடாது. இந்த ஷரியத்தில், இந்த மார்க்க சட்டத்தில் யாரையும் அனுமதிக்க கூடாது. அப்படி எதிராக ஒரு சட்டம் வந்தால் அதை மீண்டும் வாபஸ் வாங்கும் வரையிலும் நாம் போராட வேண்டும். வாபஸ் வாங்கிட்டு தான் போகணும். வக்ஃப் சட்டத்திலையும் சொல்றேன். அடுத்தடுத்து தொடர்படியா நமக்கு யோசிச்சு பாருங்களேன். தொடர்படியா நமக்கு வந்துகிட்டு தானே இருக்கு. ஒரு சட்டத்தோடு நிறுத்தினாங்களா? இல்லையே. தொடர்படியா நமக்கு எதிராக சட்டங்கள் வந்து கொண்டே தானே இருக்கின்றது. நம்மள தீவிரவாதி என்னவா, நம்மள பயங்கரவாதி என்னவா, நம்ம இந்த நாட்டுக்கு ஏதோ ஒண்ணுமே செய்யாது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் வந்தேரிகளாக வந்தார்களா இன்னைக்கு இந்த நாட்டினுடைய பூர்வக்குடியா, இந்த பூர்வக்குடி மக்களாக இருக்கக்கூடிய நம்ம எங்கேயோ வந்தேன்னு சொல்றான். எதனால? நம்ம அப்படியே நம்ம வேலை என்ன, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு போறதுனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்த்து குரல் கொடுத்து அதை நீ திரும்ப வர்ற வரையிலும் அவங்க நின்றோம்னா, அமைதியா நம்ம நின்றோம்னா, எனக்கு நீ இந்த பாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யா ரசூல், ஒரு மனிதர் கேட்டாரு, யா ரசூல் அல்லா, என்னுடைய பொருளை அபகரிக்கிறான், நான் என்ன செய்யறேன்னு கேட்டாங்க. எதிர்த்து நில்லுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூல், அவன் என்கிட்ட சண்டை பிடிக்கிறான் யா ரசூல் சொன்னாங்க. நீயும் சண்டை பிடினாங்க, நீயும் சண்டை பிடி, அதுல உன்னுடைய பொருளுக்காக நீயும் குரல் கொடு, எதிர்த்து நில்லு. யா ரசூலுல்லாஹ், அதில் நான் மரணித்து விட்டால், நான் என்னுடைய உரிமைக்காக நான் குரல் கொடுக்கின்றேன், அந்த உரிமையினுடைய போராட்டத்தில் நான் மரணித்து விட்டால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஷஹீதாவா என்று சொன்னார்கள். யா ரசூலுல்லாஹ், ஒரு கால் அவன் மரணித்து விட்டால் ஃபஹுவ மினன் நார் என்று சொன்னார்கள், அவன் நரகவாசி என்று சொன்னார்கள். குரல் கொடுக்க வேண்டும். இந்த ஷரியத் எனக்கு சொந்தமானது, இந்த ஷரியத் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. நான் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ் கொடுத்த ஷரியத்தில் யாரும் கை வைக்க கூடாது. இந்த சுதந்திரத்தில் நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும் சரி, இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் தீர்மானம் எடுக்க வேண்டும். என்னுடைய ஷரியத்தை நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன், எந்த ஒரு அரசியலுக்காக விட்டுக் கொடுக்க மாட்டேன். அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இயக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பயங்கரவாதிகளாக இருந்தாலும் சரி, வந்தேரிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்பதை உறுதி கொள்ளுங்கள். இந்த சுதந்திரத்தின் மூலமாக வல்ல ரஹ்மான் நம்முடைய சுதந்திர நாட்டில் சுதந்திரமா நம்முடைய ஷரியத்தை பின்பற்றி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.